ஹாய் இந்தியா கிளிட்ஸ் வீவர்ஸ். நான் லகுபரன் பேசுகிறேன். ராட்டினம் படத்தோட லீட் ரோல் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி டெபியூ. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் KS தங்கசாமி அவர்களுக்கு நான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேன். அவர் இல்லாமல் இப்போ முன்னாடி நான் இல்லை. படம் வந்து ரொம்ப அழகான ஒரு க்யூட்டான ஒரு லவ் ஸ்டோரி. தமிழ் சினிமாவில் பெரிய பெரிய டேரக்டர்ஸ் எல்லாருமே படம் பார்த்துட்டாங்க. பிகாஸ் படம் பண்ணோம், ஷோ போட்டோம், பார்த்தாங்க. மதன் சார் படத்தை வாங்கினார். ஸோ எல்லாமே பெருசாக நடந்துச்சு. எல்லாமே ப்ரொமோஷன் எல்லாமே பெருசாக நடந்துச்சு. எங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லா பெரிய டேரக்டர்ஸும் படம் பார்த்துட்டாங்க. எல்லாருமே ரொம்ப நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஆடியோ லான்ச் நல்லா கிராண்டாக போச்சு. ரொம்ப படத்து மேலே ரொம்ப ரொம்ப நம்பிக்கை வந்திருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் படத்தோட கதையும் டேரக்டர் KS தங்கசாமி தான். ஃபர்ஸ்ட் நான் ஃபேஸ்புக்கில் பார்த்து டேரக்டர் மெசேஜ் பார்த்தேன். ஃபேஸ்புக்கில் நான் யாரோ விளையாடுறாங்க, நீ ஹீரோவா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் விட்டுட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் என் கால் வந்துச்சு. கால் வந்தப்போ பேசினப்போ ஒரே ஒரு ஆஃபீஸ் வாங்க அப்படின்னு சொன்னார். அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி இப்படி ஒரு படம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறப்போ ஆமாம் ஆஃபீஸ் போட்டிருக்காங்க, அப்படி ஒரு ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னு. இப்போ நான் போனேன். தங்கசாமி சார் பார்த்தாரு. ஃபோட்டோவில் பார்த்ததுக்கு நான் என்டையர்லி டிஃப்ரெண்ட். நான் ஃபோட்டோவில் அவர் பார்த்தப்போ என்னோட ஃபோட்டோலாம் 65 kgs அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ ஒரு 90 to 93 kgsல அப்படியே 36 என் பேண்ட்ஸ் அப்படியே பெருசாக இருந்தேன். ஒரு 15 days டைம் தரேன், எனக்கு இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி வந்தீங்கன்னா எனக்கு நீ தான் ஹீரோ அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் வந்து டைம் எடுத்து கொஞ்சம் உடம்புலாம் குறைச்சிட்டு மறுபடியும் போனேன். ஒரு 2 days டெஸ்ட் ஷூட் பண்ணோம். நான் திருச்செந்தூர் தூத்துக்குடிலாம் போய்ட்டு 2 days கேமராமேன் சார் டைரக்டர் நாங்கள் 2 பேரும் போய்ட்டு 2 நாள் டெஸ்ட் ஷூட் பண்ணோம். நம்ம கொஞ்சம் சீன்ஸ் கொஞ்சம் மாண்டேஜஸ்லாம் எடுத்தோம். எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு 2 days கழிச்செல்லாம் ரஷஸ்லாம் போட்டு பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணி நம்ம படம் பண்ணுறோம், நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணோம், முடிஞ்சுது. நெக் ப்ரெஸ் மீட் வந்து நிற்கிறோம். ரொம்ப கஷ்டம்னு சொல்லி படத்தில் நான் பட்டது வந்து டான்ஸ் மூமெண்ட்ஸ் தான். முன்னாடி பெருசாக டான்ஸ்லாம் பண்ணதில்லை. திடீர்னு ஸ்பாட்டில் இத்தனைக்கு படத்தில் டான்ஸ்னால் ஒரே ஒரு சாங்கில் ரொம்ப கம்மியான டான்ஸ் தான், ரொம்ப மினிமல் டான்ஸ் தான். பட் அதுக்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்ட விஷயங்கள் அதுதான் ட்ரைனிங் போயிட்டுருக்கேன். சேம் டைம் மற்றபடி ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ராமாட்டிக்கான விஷயம் இல்லை. படம் வந்து டோட்டலாக லைவ். ஒரு பையன் எல்லாருமே ரிலேட் பண்ணிக்கொண்ட விஷயம் தான். ஜென்ரலாக நான் பண்ண எமோஷன்ஸ், நான் என்னென்ன பண்ண லைஃப்பில் எல்லாருமே ரிலேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ அது வந்து புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணி பண்ணுற அளவுக்குலாம் இல்லை. அந்த மாதிரி ரொம்ப அதான் சொன்னேன், ஒரு சேஃபான டெபியூ, ஒரு டெபியூட்டன்ட் ஆக்டருக்கு இந்த படம். அதே மாதிரி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கேட்டால் என் கூட வந்து அஜய் குமார் எல்லாருமே அவ்வளோ ஃப்ரெண்ட்லி. நைட் ரிஹர்சல் பண்ணுவோம், அடுத்த டைலாக்ஸ் அதெல்லாம் பண்ணுவோம். அதே மாதிரி என் கோ ஆர்டிஸ்ட் ஸ்வாதி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் மூவி. பட் ஃபர்ஸ்ட் மூவி நான் 2-3 நாள் தயங்கினேன். பட் அவங்க அந்த தயக்கலாம் இல்லை, ரொம்ப நல்லா கேஷுவலாக பண்ணாங்க, ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க, எனக்கு நிறையா என்கரேஜ் பண்ணாங்க. ஆமாம், எனக்கு படம் வந்து எங்கள் எல்லாருக்குமே டெபியூ. ஹீரோயின், டைரக்டர், கேமராமேன், எடிட்டர், ஆர்ட் டைரக்டர், என் கூட வந்தவங்க ஆல்மோஸ்ட் எல்லாமே டெபியூங்கிறாங்க. எங்கள் எல்லாருமே இது ஃபர்ஸ்ட் மூவிங்கிறது எல்லாருக்குமே சம்திங் ஸ்பெஷல் டு த ஹார்ட். எங்கள் எல்லாருக்குமே இது ஃபர்ஸ்ட் மூவி அப்படிங்கிறப்ப எங்கள் எல்லாருக்குமே இந்த படத்தில் ஒரு ஸ்பெஷல் பாண்ட், ஒரு ராட்டினம்னா என்றைக்குமே அது ஸ்பெஷல் தான் எங்களுக்கு. படம் வந்து நல்லபடியாக இன்றைக்கி வந்து நல்ல பெரிய டாக்ஸோட குடிசைத்தில் ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும்னு நினைக்கிறோம். வியூவர்ஸ் ப்ளீஸ் வந்து நாங்கள் ஒரு புது டீம் கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம், நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்குள்ளே. கண்டிப்பாக தியேட்டருக்கு போய் நீங்கள் அந்த படத்தை பார்க்கணும். பார்த்துட்டு உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு கொடுக்குன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக சப்போர்ட் கிடைக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹாய், ஐம் ஸ்வாதி. இது என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி ராட்டினம். இதில் நான் ஹீரோயினாக பண்ணிகிட்ருக்கேன். என் கேரக்டர் நேம் வந்து தனம். தனம் வந்து ஒரு +2 படிக்கிற ஒரு பொண்ணு, ஒரு சைலண்ட்டான ஒரு பொண்ணு. இந்த பொண்ணுக்கு எப்படி காதல் ஒர்க் அவுட் ஆகுது, இந்த காதனால் என்னெல்லாம் பிரச்சனை வருது, இதெல்லாம் தான் இந்த மூவி சொல்லுது. ஸோ டைரக்டர் வந்து நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் தேங்க்ஸ் டு தங்கசுவாமி சார் எனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அண்ட் இதில் நல்லா 5 சாங்ஸ் இருக்குது, சூப்பர் சாங்ஸ். இப்படி நல்ல ஒரு சாங்ஸ் கொடுத்த மியூசிக் டைரக்டர் மனோஜ் சார் அண்ட் கேமராமேன் சுந்தர் சார் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இந்தியா கிளைட்ஸ் நேயர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் இயக்குனர் KS தங்கசாமி, ராட்டினம் படத்தோட இயக்குனர். ராட்டினம் படம் இப்போது ப்ரெஸ் மீட்டில் இருக்கோம். ராட்டினத்தோட கதை அப்படின்னா தூத்துக்குடியில் நடக்கிற கதை. தூத்துக்குடி கதை களமாக கொண்ட இடம். ஆனால் கதை உலகம் முழுக்க இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் நடக்கிற விஷயம். படத்தில் வந்து நான் ஹீரோவுக்கு பிரதராக பண்ணியிருக்கிறேன். படத்தில் வந்து அந்த கேரக்டர் வந்து ஒரு போர்ஷனாக ட்ராவல் பண்ணோம். ரொம்ப நல்லா வந்திருக்கோம். ஆனால் நான் தான் நல்லா பண்ணியிருக்கிறேன்னு நீங்கள் தான் சொல்லணும். கண்டிப்பாக ஒரு தரமான படமாக இருக்குன்னு நினைக்கிறேன். திரையுலக ஜாம்பவான்கள், மிகப்பெரிய இயக்குநர்கள் எல்லோரும் படம் பார்த்துருக்காங்க. படத்தை பார்த்துட்டு தான் இந்த எல்லா விஷயமே இசை வெளியிலே நடந்துச்சு. அதில் எல்லோரும் நல்லபடியாக பேசி வாழ்த்தியிருக்காங்க. அந்த வாழ்த்துதல் மக்களாகி உங்கள்கிட்டையும் எதிர்பார்க்குறேன். இந்தியா கிளேட்ஸுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஹாய் இந்தியா கிளேட்ஸ் வியூவர்ஸ், நான் அஜய் ஆதித். ராட்டினம் படத்தில் ஒரு மிகப்பெரிய கேரக்டர் பண்ணியிருக்கேன். என் கேரக்டர் பேர் பானை சேகர். அந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்தீங்கன்னா கைத்தொட்டி சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். இவ்வளோ பெரிய வாய்ப்பை கொடுத்ததுக்காக டைரக்டர் KS தங்கசாமி நன்றி. தேங்க்யூ. ஹாய், ஐம் சுந்தர், ராட்டினம் படத்தோட கேமராமேன். இது எனக்கு ஃபஸ்ட் ஃபிலிம். இந்த டீமுக்கே ஃபஸ்ட் ஃபிலிம். ஆக்சுவலி ராட்டினம் குரூப் எல்லாருக்குமே ஃபஸ்ட் ஃபிலிம் இது. ப்ரொடியூசர், ஆர்ட் டைரக்டர், எடிட்டர், டைரக்டர் அண்ட் எல்லாருக்குமே ஃபஸ்ட் ஃபிலிம் இது. ஸோ ஃபஸ்ட் ஃபிலிம்ன்ற
இது பண்ணுறனால எல்லாருக்கும் ஒரு வெறின்னு சொல்லுவோம், அந்த வெறியை இதில் காட்டணும் தான் இந்த படத்தில் ஆரம்பித்தோம். எப்படின்னா நாங்கள் பிடிச்சிருக்கு படத்தில் ஒன்றா ஒர்க் பண்ணோம் எல்லோரும். நான் டேரக்டர், மியூசிக் டைரக்டர், ஆர்ட் டைரக்டர் எல்லாருமே அசிஸ்டண்ட்டாக இருந்தோம் அந்த படத்தில். ஸோ லைக் அவர் படம் கமிட் ஆனோன்னே எல்லாருமே அவர் என்ன சொன்னார், நம்ம ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. ஸோ அவர் என்ன பண்ணார், எல்லாருமே இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லோரும் அசிஸ்டண்ட்டாக இருந்தவங்க எல்லோரும் இப்போ இந்த படத்தில் மெயினாக பண்ணோம். அண்ட் மோரோவர் தேங்க்ஸ் டு மை சார் ஆர்டி ராஜசேகர் சார், பிகாஸ் நான் அவர்கிட்ட தான் 12 இயர்ஸாக இருக்கேன், இப்போவும் இருக்கேன். இந்த படம் பார்த்துட்டு ஆக்சுவலி டிஜிட்டலில் தான் பண்ணது, இந்த படம் பார்த்துட்டு எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க லைக் ஃபிலிம் குவாலிட்டி இருக்குது அப்படின்னாங்க. ஸோ கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. அந்த படம் நல்லா பேசப்படுது, எல்லா டேரக்டரும் நல்லா ஹோப் கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு தங்கம் ஆல்சோ, லைக் ரொம்ப எல்லா விஷயத்துலையும் ஹெல்ப் பண்ணார். பிகாஸ் என்னன்னா நாங்கள் தூத்துக்குடியில் தான் எடுத்தோம் அந்த படம் ஃபுல்லாகவே, எங்கேயுமே வெளியே போகல. இந்த சாங்குக்கோ இல்லை லொக்கேஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா தூத்துக்குடி பேஸில் தான் இருக்கும். ஸோ எல்லாமே ட்ரை பிளேஸு தூத்துக்குடி, எப்படி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக பண்ணுறது தான் கொஞ்சம் பயம் இருந்தது ஃபஸ்ட்டு. தென் நிறைய கொஞ்சம் ஃபில்டர்ஸ் ஆட் பண்ணிவிட்டு, சரி ஏன்னா டிஜிட்டலில் பண்ணுறோம், இந்த ஓவர் எக்ஸ்போஜர் கண்ட்ரோல் பண்ணுறது அதை கொஞ்சம் இது பண்ணலாம் அப்படின்ற இதில் பண்ணும்போது அதுவும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் அதில் தான் மெயினாக இருந்துச்சு, கம்போசிஷன்லேயும் சரி எல்லாத்துலேயும். அண்ட் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க டிஐ பீப்புள், மீடியா வாரியர்ஸ் பண்ணாங்க இந்த படம். அவங்களுக்கும் இது ஃபஸ்ட்டு ஃபிலிம் இது. ஸோ எல்லாருக்குமே இது எக்ஸ்பெரிமெண்ட் தான் எல்லாருக்குமே இந்த படத்தில். பட் படம் பார்த்துட்டு எல்லா டேரக்டர்ஸும் நல்லா வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஐ ஹோப் எல்லோரும் நல்லா கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் லாட். நான் இயக்குனர் KS தங்கசாமி, ராட்டினம் படத்தோட இயக்குனர். வந்திருக்கும் பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள, புகைப்பட மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவரையும் வருக என வரவேற்கிறேன். முதலாவதாக இந்த படத்தோட தயாரிப்பாளர் ராஜரத்னம் ஃபிலிம்ஸ், மகாலட்சுமி ஜவஹர் அவங்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த படத்தை எடுத்துக்கிட்டு போகிற திரு மதன் சார் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த படத்தோட கதை வந்து தூத்துக்குடி நடக்கிற ஒரு கதை, ரொம்ப ஒரு யதார்த்தமான சூழ்நிலையில் நடக்கிற கதை. காதல் ப்ளஸ் சமூகம் சார்ந்த ஒரு பிரச்சனையை வச்சு பண்ணியிருக்கிறேன். முழுக்க தூத்துக்குடியில் மட்டுமே எடுக்கப்பட்டது. படத்தில் பிரம்மாண்டம் மற்றபடி சில சினிமாவுக்கான எதிர்பார்ப்புகள் இல்லாமல் யதார்த்தமாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த படத்தில் என்னோட பணியாற்றிய கேமராமேன் சுந்தர், ராஜ்பி சுந்தர், இவர் எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரு படம் பண்ணேன். அந்த படத்தில் வந்து எனக்கு பழக்கம் அப்போ பார்த்தது. அதுக்கப்புறம் நான் படம் பண்ணும்போது அவரை கேமராமேனாக கூப்பிட்டேன். அவர் பாம்பேயில் இருந்தார். எனக்காண்டி இங்கே வந்து என் கூட ஒரு 6 மாத காலம் இணைந்து ஒத்துழைப்பு கொடுத்து படமாக்கிய சுந்தருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இசையமைப்பாளர் மனு ரமேஷன், மிகவும் முக்கியமான ஒரு இசையமைப்பாளர். இவரும் எனக்கு அந்த பிடிச்சிருக்கு அப்படிங்கிற அந்த படத்தில் வந்து அறிமுகமானவர் தான். சாங்ஸு நீங்கள் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னும் 4 சாங் இருக்குது. 4 சாங், ஒவ்வொரு சாங்கும் ஒவ்வொரு விதத்தில் வந்து எந்த குறையும் இல்லாமல் அதுக்குன்னு ஒரு தனித்தன்மையோடு இருக்கும். மணி கார்த்திக் ஆர்ட் டைரக்டர், யதார்த்தம் இந்த இடத்துல வந்து என்ன தேவை இருக்குது அப்படிங்கிற அந்த விஷயம் மட்டும்தான் அவர் கண்ணுக்கு தெரியும். நான் யோசிக்கிறதுக்கு முன்னாடி, கேமராமேன் நினைக்கிறதுக்கு முன்னாடி அவர் பண்ணி முடிச்சிருப்பார். அப்புறம் எடிட்டர் கோபி கிருஷ்ணா, இவரும் பிடிச்சிருக்கு படத்தில். நான் பார்த்தவர் தான். பார்த்துட்டு அப்பமே சொன்னால் நான் படம் பண்ணால் நீ தான் எடிட்டரு. ஹீரோ லகுபரன், நான் ஹீரோவுக்காண்டி நிறைய பேரை தேடிக்கிட்டு இருந்தேன். நிறைய பேர் பார்த்தேன். நிறைய விஷயங்கள் பிடிச்சிருக்கும். பேசுனா பெரிய ஆட்களோட பசங்களாக இருப்பாங்க. பேசுனா வந்து மார்க்கெட்டில் இருக்கிற ஆர்டிஸ்ட்டை விட அதிகமாக சம்பளம் கேட்குறாங்க. கேட்டால் வந்து நாங்கள் வந்து அப்படி ஏதோ சரி வேணாம். இவர் ஃபேஸ்புக்கில் பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அவர் ஆக்சுவலாக நான் பார்த்தது அவரோட ஃப்ரெண்டு வினோத்னு ஒருத்தர் நான் மாநிலம் நடிச்சிருப்பார். அவர் ப்ரொஃபைலில் பார்த்தேன். சரி இந்த பையன் எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு இவர் கூட இருந்தார். இருந்தாலும் வர சொல்லும்போது ஃபோன்லேயே சொன்னாப்புல,
சார் நான் ரொம்ப குண்டாக இருப்பேன் சார், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒத்துக்க மாட்டீங்க, முதல்ல நீ வா, எனக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீ ஹீரோ வா அப்படின்னு வந்தார். பார்த்தா குண்டாக இருந்தார். உன்னால் என்ன பண்ண முடியும், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நம்ம என்ன தேவையில்லாமல் ரிஸ்க் எடுத்துகிட்ருக்கேன், நீ வா அப்படின்னு வந்தான். வந்துட்டு 10 நாள் டைம் தரேன், உன்னால் என்ன பண்ண முடியுமோ முயற்சி பண்ண அப்படின்னு. 10 நாள் கழிச்சு வரும்போது கொஞ்சம் அந்த உழைப்பு தெரிஞ்சிச்சு உடம்புல. ரொம்ப ஓவர் ஆகிட்டான்னு சொல்ல முடியாது, அந்த உழைப்பு தெரிஞ்ச உடனே ஓகே இவன் உழைக்கிறான், ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, சரி படம் ஆரம்பிக்கிற வரைக்கும் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போயிட்டுருக்கான். ஆனால் அவனுக்கு கமிட்மெண்ட்டு நான் அவனுக்கு சொல்லலை, நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். படம் ஷூட்டிங் போகும்போது அவனையும் தான் வா அப்படின்ட்டு ஆனால் அப்போ நல்லா குறைஞ்சி என் கதைக்கு தேவைப்பட்ட ஒரு ஹீரோவாக இருந்தான். சுவாதி படத்தோட ஹீரோயினுக்காண்டி முகாம்னா நம்ம கேரளா தான் கிளம்பியாச்சு. ஆனால் கேரளாவில் வந்து எனக்கு 2-3 பொண்ணுங்க தான் பார்த்துருந்தேன். பார்த்த உடனே அந்த பொண்ணு பிடிச்சிருந்துச்சி. ஒரு 2 தடவை 3 தடவை மீட் பண்ணேன். திருப்பி போனேன். அவங்களுக்கும் பெருசாக வந்து ஒன்றும் சினிமாவுக்குள்ளே வந்து அதிகமான அறிமுகங்கள்லாம் கிடையாது. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்ட்ரின்னு நினைக்கிறேன். ஓகேங்கன்னு சொல்லி பேசினேன். நல்லா இயல்பாக பேசினாங்க, பிடிச்சிருந்துச்சி. ஆனால் அந்த பொண்ணு வந்து மார்த்தாண்டம், அவங்க அம்மா மார்த்தாண்டம், தமிழ் பொண்ணு. அது நல்லா தமிழ் பேசிச்சு. ஓகே நமக்கு தமிழ் பேசுகிற பொண்ணு கிடச்சா இன்னும் நல்ல விஷயம், ஏன்னா நமக்கு ஆங்கிலம் சுட்டு போட்டாலும் வராது. அந்த கான்செப்டில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. வேலை வாங்குறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. நீங்களும் பார்த்துட்டு அதை சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் அஜய், இவன் கேரக்டருக்கு ரொம்பவும் போராடினேன். அங்கே இங்கேன்னு தேடி நிறைய இதே சேம் ஒரு பையனை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுவும் ஒரு பெரிய இடத்து பையன் தான். ஆனால் அவ்வளோ அருமையான கேரக்டர்னு அந்த பையனுக்கு அவ்வளோ ஃபீலு. ஆனால் அவங்க அப்பாவுக்கு வந்து அதை ஒத்துக்க முடியல. அவர் படத்தில் எல்லா டெக்னீஷியனோடையும் அதிகமாக சம்பளங்கிறார். சார் மெயின் கேரக்டரே அவன் தான். அவங்க பையனுக்கு பெரிய லைஃப் சார், நீங்கள் யோசிக்கின்ற எவ்வளோ பேர் கன்வின்ஸ் பண்ணாங்க. அந்த பையனுக்கு ஆசை. ஆனால் அந்த கேரக்டர் வந்து அவங்க இதில் சரி ஆகிட்டு ஓகேன்னு தற்செயலாக ஃபேஸ்புக் தான் இதுவும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எங்கன்னா விஸ்காம், இந்த பையன் கோயம்புத்தூரில் படிச்சுக்கிட்டு இருக்கான். நேராக வான்னு சொல்லி ஷூட்டிங்க்கு முன்னாடி சொன்னேன். ஷூட்டிங் அன்றைக்கி தான் அவனை பார்த்தோன்னே ஓகே மட்டும் ஏதோ ஒரு விஷயம் வித்தியாசமாக இருக்குது, ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது. ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பான். அப்புறம் மேடைக்கு வந்திருக்கிற எலிசபெத் மேடம், இவங்க நிறையா படங்கள் நடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த படம் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து இன்னொரு இடத்த கொடுக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ மேடம். மற்றபடி வந்திருக்கிற அனைத்து பத்திரிகையாளர்களையும் நண்பர்களாக நினச்சி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் இப்போ இந்த இடத்துல நிற்கிறேன், உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இது எல்லாத்துக்கும் காரணம் டைரக்டர் KS தங்கசாமி மட்டும்தான். அவர் எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்கலன்னா எனக்கு நான் அப்படி இருந்திருக்க மாட்டேன். எனக்கு லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் கொடுத்தது அவர் தான். இதுக்கப்புறம் நான் எப்படி எங்கே போனாலும் என்ன பண்ணாலும் ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு தங்கம் சார். எலிசபெத் மேம், ஆக்சுவலி நான் காதல் சொல்ல வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டர், பேசிக்காக காதல் சொல்ல வந்து ஒர்க் பண்ணுறப்ப அதில் ஹீரோவோட அம்மாவை பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ ஏற்பட்ட பழக்கத்தில் நான் சொல்லி தான் இந்த படத்தில் எலிசபெத் மேம் பண்ணாங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் எங்கள் எடிட்டர் சார், அவரை பற்றி சொல்கிறது என்ன நானே புகழ்ந்துக்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் நாங்கள் ரொம்ப வெரி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவர் இந்த படத்தில் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டே எடிட்டோ ஷூட் வந்ததுக்கப்புறம் டிஜிட்டல்ங்கிறதுனால டெய்லி ஃபுட்டேஜ் வந்துடும். ஒவ்வொரு நாள் ஃபுட்டேஜும் பார்த்துட்டு கரெக்ஷன் சொல்லுவார். அதில் இது பெட்டராக பண்ணலாம், அது பெட்டராக பண்ணலாம். ஒவ்வொரு நாளும் ஃப்ரம் த வெரி ஃபர்ஸ்ட் டே வந்து எல்லாமே ரொம்ப இதாக பண்ணுவார். பிகாஸ் அவர் வந்து ஃபர்ஸ்ட் அவர் பூபதி சார் ரெக்கமெண்டேஷனில் தான் ஒர்க் பண்ணார். நானும் பூபதி பாண்டியன் சார் அசிஸ்டண்ட்டுங்கிறதுனால ஸ்டார்டிங்கில் எங்களுக்கு ஒரு தனி பாண்ட் வந்து அந்த மாதிரி. தேங்க்யூ கோபி சார். நீங்கள் கேமராமேன் சார் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் படம் அப்படிங்கிறதுனால என்ன தான் கருப்பாயிட்டுலாம் வந்துட்டேன். இருந்தாலும் ஸ்பாட்டுக்கு போயிட்டு திடீர்னு ஒரு சின்ன ஒரு இன்னும் கருப்பாக இருக்கும், கொஞ்சம் நல்லா இருக்கலாம்னு சொல்லிட்டு நானே ஒரு ஆர்வத்தில் டச்சப்லாம் பண்ணிவிட்டு வந்துடுவேன். கரெக்டாக சொல்லுவார், இந்த மாதிரியே நீ ஹேர் கட் பண்ணியிருக்க, எடு டச்சப் பண்ணியிருக்க, ரிமூவ் பண்ணுன்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் கொஞ்சம் இன்னும் அது இப்படி பண்ணுறாங்களேன்னு. பட் இன்றைக்கி அவுட்புட் பார்க்குறப்ப தான் அது கதைக்காக அதை எவ்வளோ அதை ஃபீல் பண்ணி என்ன அப்படி பண்ண வச்சாங்கிறது. தேங்க்ஸ் லாட் சுந்தர் சார், தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் சார், அவங்களுக்கு மனு சார் ஃபர்ஸ்ட் படத்தில் இந்த மாதிரி மியூசிக் கிடைச்சது எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய லக். பிகாஸ் ஒரு சாங் வந்து எப்போவுமே ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ரொம்ப முக்கியம். அதில் வந்து மனு சார் மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் படத்தில் இவ்வளோ நல்ல சாங்ஸ் எனக்கு கிடைச்சது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய லக். அதுக்கு தேங்க்யூ மனு சார். எனக்கு நீங்கள் ஹீரோயின் சுவாதி, ஃபர்ஸ்ட் டே நான் முன்னாடியே ஒர்க் பண்ணியிருந்தாலும் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டுக்கு போகிறப்போ எனக்கு எடுத்த உடனே அவங்களோட தான் ஷார்ட். அன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் அவங்கள மீட் பண்ணுறேன். பக்கத்தில் நின்று மாண்டேஜ் சிரிச்சிட்டே நடந்து போங்கன்னு சொல்லிட்டு கைகாலெலாம் உதற ஆரம்பிச்சிருச்சு கிட்டுன்னு. இத்தனைக்கு அவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் மூவி. பட் அவங்க எனக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட் கொடுத்து என்கரேஜ் பண்ணி அப்புறம் அப்படியே ஈஸியாக்கி அவங்களுக்கும் அது ஃபர்ஸ்ட் படம் தான். பட் அவ்வளோ தைரியமாக இருந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க. இட் வாஸ் வெரி ஃபன்.
ஒரு 45 days very comfortable working with her. She is a very good artist and thank you Swati for that. And Ajay, அவனும் எங்கள் ஊருக்காரன், கோயம்புத்தூர். வந்தான் ஸ்பாட்டுக்கு கரெக்டாக அவனை வந்து செலக்ட் பண்ணது ஷூட்டிங்க்கு கரெக்டாக 2 days பேக். என்ன மாதிரியே ஃபேஸ்புக்கில் செலக்ட் பண்ணி ஷூட்டிங் ஆரம்பிக்க ஒரு நாள் முன்னாடி வந்தான். நாங்கள் தான் உட்காந்து டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம், நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். அவனும் ஒரு விஸ்காம் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுனால நிறைய விஷயங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுள் வச்சு நாங்கள் இப்போ வெரி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி பார்த்தோம், இங்கே வந்தால் சென்னை மந்த்லி ஒன்ஸ் வருவான், 2 days வீட்டில் தங்கி இருப்பான், நாங்கள் போனால் பார்ப்பேன். அதே மாதிரி இங்கே படத்தில் என் கூட ஃப்ரெண்ட்ஸ் பண்ணாங்க, குமார், ராம்குமார், கார்த்திக், அவங்க ரொம்ப சிவசக்தி, எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எல்லா ஆர்டிஸ்ட்டும். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு கேமரா முன்னாடி நிற்கும்போது வேறு கை காலெல்லாம் உதறல, ஆனால் இப்போ நல்லா உதறுது. ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு தங்கசுவாமி சார், எனக்கு இப்படி ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. என்னை பற்றி தங்க சார் சொன்னாங்க, கம்மிங் ஃப்ரம் கேரளா. அப்புறம் ஹீரோ லகுபரன், அவர் சொன்னார், அவருக்கு ஃபஸ்ட்டெல்லாம் கை காலெல்லாம் உதறிச்சு, நான் ரொம்ப சப்போர்ட் பண்ணேன்னு. ஆனால் உண்மை வந்து என் பயம் வந்து நான் வெளியில் காட்டல, தான் உண்மை. தென் எனக்கு சினிமா வந்து புதுசு, எனக்கு சினிமாவில் வரணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு, அது நிறைவேற்றி கொடுத்ததே தங்க சார் தான். என்னை செலக்ட் பண்ணதே என் ஃபேஸில் இருக்கிற பரு பார்த்து தான் செலக்ட் பண்ணதுன்னு அன்றைக்கி டைரக்டர் சொன்னார். அப்புறம் மியூசிக் டைரக்டர் மனு சார் நல்ல சாங்ஸ் கொடுத்துருக்காங்க சார், ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தென் கேமரா சார், நான் ஃபஸ்ட்டாக கேமரா முன்னாடி நிற்கிறதே ராட்டினம் ஃபிலிமில் தான். ஸோ கேமரா லுக்ஸ் எப்படி பார்க்கணும் இதெல்லாம் நிறைய சொல்லி கொடுத்தாரு. ஸோ சுந்தர் சாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் எடிட்டர் கோபி சார், அவரும் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணார், அவருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் எலிசபெத் மேம், என் அம்மாவும் நடிச்சிருக்காங்க, லைவாக இருந்துச்சு, என் அம்மா கூட பழகுற மாதிரி நல்லா பழகுனாங்க, அதனால காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு. ஸோ ஒரு அம்மாவாக பழகுனதுக்கு எலிசபெத் மேம்க்கும் என்னோட தேங்க்ஸ். அப்புறம் எனக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த படம் பிடிச்சிருக்கல, எல்லாருமே அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிவிட்டு இந்த படம் எல்லாருமே இண்டிவிஜுவலாக ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி. இந்த படத்தில் டேரக்டருக்கு தான் அதிகமாக தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நான் மேக்ஸிமம் நிறையா நாள் வரல இருந்ததுக்கு, எனக்காக ரொம்ப வெயிட் பண்ணி பொறுமையாக இருந்தார். ஏன்னா 4 படம் ஒரே டைம். இந்த மே மாதம் என்னோடய 3 படம் ரிலீஸு, வழக்கேன், மனங்குத்தி பறவை, ராட்டினம். இந்த டைமில் எனக்காக வெயிட் பண்ணி நிறையா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பண்ணார். ஸோ தேங்க்ஸ். இந்த படம் தூத்துக்குடியிலேருந்து அருவா இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல், அருவா சத்தங்கத்தான் எதுவுமே இல்லாமல் ஒரு அமைதியாக ஒரு புது லவ் ஸ்டோரி. கிளைமேக்ஸ் ரொம்ப ஒரு எடிட்டிங்காகவும் எல்லாருக்குமே பேர் வாங்கி கொடுக்குற டேரக்டருக்கும் சரி, எடிட்டிங் சைட்லேயும் சரி, கிளைமேக்ஸ் எல்லாருக்குமே பேர் வாங்கி கொடுக்கும். அப்படி ஒரு கிளைமேக்ஸ் இந்த படம். வழக்கமான காதல் கதை, புதுசெல்லாம் ஒன்றும் சொல்லலை, இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருக்கோம். வழக்கமான ஒரு காதல் கதையை புதுசாக இன்ட்ரெஸ்டிங்காக எவ்வளோ போர் அடிக்காமல் சொல்ல முடியுமோ சொல்லியிருக்கோம். கிளைமேக்ஸ் உங்களுக்கு நிறையா பேர் வந்து கிளைமேக்ஸ் தான் கொஞ்சம் அப்படி இப்படின்னா, அதுதான் கிளைமேக்ஸ் மட்டும்தான் அந்த படத்தில் பெருசாக பேச போகிற ஒரு விஷயமா இருக்கும். படம் பாருங்கள், உங்களுடைய வாழ்த்துக்கள் கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. நன்றி. எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் அஜய் ஆதித். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் நடித்தேன்னு, ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு கூப்பிட்டாரு, உடனே எல்லா ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிட்டு நேராக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே போயிட்டேன். எனக்கு அப்போ எதுவுமே ட்ரைனிங் எதுவுமே இல்லை. நேராக போனேன்னா 2 நாள் ஷூட்டிங். ஓகே. அப்புறம் எங்கள் கேமராமேன் வந்து என்னை பார்த்துட்டு அப்போ கேப் போட்டிருந்தேன், அழகாக க்யூட்டாக நல்லா கேப் போட்டிருந்தார். கேப் போட்டு அப்படியே மேலேயும் கீழேயும் பார்த்தாரு. ஓகே, இவன் தானா பானை கேரக்டர், சரி ஓகே அப்படின்னு சொன்னார். அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணார். லுக் இங்கே பார்க்கணும், அங்கே பார்க்கணும். ஃபஸ்ட்டு எனக்கு எதுவுமே தெரியாது, சினிமா வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் கேமராமேன் நடிக்கிறேன். ரொம்ப 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 நடிக்கலை ஏதோ
பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணார் கேமராமேன் சார். அப்புறம் எடிட்டர் சார், ஷூட்டிங் முடிஞ்சு ஈவினிங் போனால் அவரோட அட்வைஸ் பண்ணி கேட்டு நல்லா பண்ணேன். அப்புறம் எப்பவுமே கூடயே இருப்பார் லகுபரன் சார். நிறைய பேர்த்து அட்வைஸ் கேட்டு இப்போது நல்லபடியாக படம் வந்திருக்கு. இவ்வளோ ரொம்ப பெரிய வாய்ப்பை கொடுத்த இப்போ டைரக்டர் கேஎஸ் தங்கசாமி சார் ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். நான் கொச்சின்லேருந்து வந்திருக்கேன். ஸோ பேசிக்கலி ஐ எம் மலையாளி. ஸோ மலையாளத்தில் யோசித்து தமிழில் மொழி பெயர்த்து நான் பேசும்போது ஏதாவது தப்பு இருந்தால் தயவுசெய்து மன்னிச்சிடுங்க. ஸோ நான் தங்க சாருக்கும் எனக்கு எப்படி பழக்கம்னு அவர் சொல்லிட்டாரு. பிடிச்சிருக்கு, அந்த செட்டில் வச்சு தான் ஐ காட் இன்ட்ரடியூஸ் டு ஹிம். ஸோ அப்போ இருந்தே ரொம்ப க்ளோஸு. 2010 எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தங்க சார் கூப்பிட்டு, மனு நான் உங்களுக்கு கொடுக்குற கல்யாண பரிசுன்னு சொல்லி தான் இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கு. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ குட் டூ திஸ் மூவி. ஒரு அரவுண்ட் 6 months நம்ம கம்போசிங்கில் இருந்தோம். அங்கே ஆஃபீஸில் 2 பேர் நம்ம சேர்ந்து டிஸ்கஷன், டியூன், ரிஜெக்ஷன். சார் எப்போவுமே இந்த மாதிரி சீரியஸாக தான் இருப்பேன், ஜோக் கூட சீரியஸாக சொல்ல. ஸோ நிறைய ரிஜெக்ஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாம். அண்ட் ஃபைனலி ஒரு 5 டியூனில் ஃபோக்கஸ் பண்ணிட்டேன். ஸோ சாருக்கு என்னென்னா கரெக்டாக அவர் ப்ரில்லியண்டான ஒரு நரேட்டர். ஸோ அவருக்கு அந்த கதைக்கு என்ன தேவை, அதை தவிர என்ன தேவையில்லைன்னு அவருக்கு கரெக்டாக தெரியும். ஸோ அந்த சுச்சுவேஷனுக்கு கரெக்டாக மேட்சான டியூன் கிடைச்சா தான் அவர் எஸ் சொல்லுவேன். இல்லைன்னா அவர் கண்டிப்பாக சொல்லிவிடுவேன் அது இந்த மாதிரி வேணும், இது இந்த மாதிரி வேணும். ஸோ ஒர்க்கிங் வாஸ் ஆல்வேஸ் ஃபன். என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லா ஆர்டிஸ்ட்டு, சிங்கர்ஸ், அப்புறம் ரொம்ப அழகான வரிசை கொடுத்த விவேகா சார், ஃப்ரான்சிஸ் கிருபா சார், இவருக்கு எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லி தான் ஆகணும். அப்புறம் இன்றைக்கி நான் முதல் தடவை நான் அந்த சாங்கோட குவாலிட்டி விஷுவல்ஸ் பார்த்தேன். ஸோ ஐ ஷுட் ஆக்சுவலி ஹார்ட்லி கங்க்ராச்சுலேட் சுந்தர் சார் அண்ட் கோபி சார் ஃபார் த வண்டர்ஃபுல் ஜாப் தே ஹவ் டன். அண்ட் படத்தோட RR கூட நான் தான் பண்ணியிருக்கேன். பாட்டு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. வந்திருந்த அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும், தொலைக்காட்சி நண்பர்களுக்கும், இணையதள புகைப்பட ஊடக நண்பர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ப்ரோக்ராம் அழகாக வடிவமைச்சு கொடுத்த நிகில் சாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த மதன் சார், தயாரிப்பாளர்கள், ஜெய மகாலட்சுமி ஜவஹர், எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சு